விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியுடன் பேசி முடிவு. தைலாபுரத்தில் பாமக உயர்நிலை குழு கூட்டத்திற்கு பின் அன்புமணி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தெகடி உள்ளிட்ட படங்களில் நடித்த பிரதீப் காலமானார். சென்னையில் உள்ள வீட்டில் சடலமாக மீட்பு. புதுச்சேரியில் கிரிக்கெட் விளையாடிய போது மயங்கி விழுந்த இளைஞர் உயிரிழப்பு. வெளிநாடு செல்ல இருந்த நிலையில் மரணமடைந்த சோகம். தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தகவல். தூதரகம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றும் விளக்கம். விசா முடிந்து ஒரு வாரத்தில் ராமநாதபுரம் திரும்ப இருந்தவர் குவைத் தீ விபத்தில் மரணம். 20 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த கோவில்பட்டியை சேர்ந்தவரும் உயிரிழந்த சோகம். குவைத் தீ விபத்தில் கேரளாவை சேர்ந்த 24 பேர் உயிரிழப்பு. உடல்களை நாட்டிற்கு கொண்டு வரும் பணிக்கு உதவ அமைச்சர் வீணா ஜார்ஜ் பயணம். வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்க திட்டமிட்டபடி நாளை முதல் தடை. மீறினால் பறிமுதல் செய்யவும் போக்குவரத்து துறை முடிவு. நீட்டில் 1563 பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து. ஜூன் 23 மறு தேர்வு எழுத உச்சநீதிமன்றம் ஆணை. நீட் அடிப்படையில் மருத்துவ கலந்தாய்வு நடத்த தடையில்லை. உச்சநீதிமன்றம் மீண்டும் திட்டவட்டம். திருப்பதியில் நிர்வாக முறைகேடு நடந்துள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. குற்றம் செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என உறுதி. குற்றால மெயினருவி அருகே பிடிப்பட்ட 8 அடி நீள மலை பாம்பு. குளிக்க வந்த பக்தர்கள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கிய பகுதியில் மேலும் 4 பேருக்கு மூச்சு திணறல். சமைப்பதற்கான தடை 3ஆம் நாளாக தொடர்கிறது. அருணாச்சல பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார் பாஜகவின் பேமா கண்டு. ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மும்பையில் கோன் ஐஸ்கிரீமில் விரல் கிடந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. புகாரை அடுத்து காவல்துறையினர் விசாரணை. T20 உலகக்கோப்பையில் ஹாட்ரிக் வெற்றியுடன் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது மேற்கிந்திய தீவுகள். 13 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் மங்கியது நியூசிலாந்தின் சூப்பர் 8 வாய்ப்பு. எக்ஸ் தளத்தில் லைக்குகளை இனி பதிவிடுபவர் மட்டுமே பார்க்க முடியும். மற்றவரின் பதிவுகளை லைக் செய்தது யார் என பார்க்க முடியாது. குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரை தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. குவைத் நாட்டின் மங்காப் நகரில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 49 பேர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான், குவைத் தீ விபத்தில் இதுவரை தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேர் பலியானதாக தமிழ் சங்கங்கள் மூலம் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறினார். சார்ந்தவர்கள் இறந்திருக்கக்கூடும் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. அதில் பெயர்கள் விவரமும் தமிழ் சங்கம் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. ராம கருப்பன் என்பவரும், வீராசாமி மாரியப்பன் என்பவரும், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி என்பவரும், முகமது ஷரீப் என்பவரும்
புனாஃப் ரிச்சார்டு ராய் என்பவரும் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி. குவைத் நாட்டில் தீ விபத்தில் தஞ்சையை சேர்ந்த இளைஞர் புனாஃப் ரிச்சர்ட் ராய் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. பேராவூரணி பேரூராட்சி ஆதனூர் பகுதியைச் சேர்ந்த மனோகர் லதா தம்பதியின் மகன் புனாஃப் ரிச்சர்ட் ராய் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் குவைத்தில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் சொந்த ஊர் திரும்பிய ரிச்சர்ட் ராய் 1.5 மாதம் இருந்துவிட்டு மீண்டும் குவைத் சென்றுள்ளார். தற்போது அவர் இறந்துள்ளதாக அங்குள்ள தமிழ் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இப்போ வரைக்கும் அண்ணன் மிஸ்ஸிங் அப்படி தான் இருக்குது. அது எப்படியாவது ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும். எதுவுமே தகவலும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. மிஸ்ஸிங்னே வச்சுருக்காங்க. ஏதாவது ஒன்று சொல்லணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது எப்படியாவது மத்திய மாநில அரசு தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த கருப்பணன் ராமு என்பவர் உயிரிழந்ததாக வெளியான தகவலால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூர் கிராமத்தை சேர்ந்த கருப்பணன் ராமு என்பவர் பல ஆண்டுகளாக குவைத்தில் தங்கி சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வருகிறார். விசா காலம் முடிந்த நிலையில் இன்னும் ஒரு வாரத்தில் அவர் ராமநாதபுரம் வர இருந்தார். இந்த நிலையில் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கருப்பணன் ராமு உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளதால் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசு உடனடியாக விசாரணை நடத்தி கருப்பணன் ராமு இறந்திருந்தால் அவரது உடலை சொந்த ஊர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர் 26 வருஷமா குவைத்தில் இருக்காங்க. ரீசெண்டா முடிஞ்சிருச்சு விசா. அவன் கிளம்புறதுக்காண்டி இருந்தது. இந்த கோர சம்பவம் நடக்கணும்னு நானும் கனவுல பார்க்கல, அவரும் கனவுல பார்த்துருக்க மாட்டாரு. அதனால என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவருடைய உடலை எங்ககிட்ட சேர்க்கும். இதுதான் கோரிக்கை. குவைத் தீ விபத்தில் இறந்ததாக கூறப்படும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியைச் சேர்ந்த முகமது ஷெரீஃபை தொடர்பு கொள்ள முடியாததால் அவரது குடும்பத்தினர் அச்சமடைந்துள்ளனர். கிருஷ்ணாபுரம் ஜாஃபர்பேக் தெருவை சேர்ந்த முகமது ஷெரீப் கடந்த 12 ஆண்டுகளாக குவைத் நாட்டின் மங்காஃப் பகுதியில் உள்ள NBTC என்ற ஸ்டீல் கம்பெனியில் ஃபோர்மேனாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் முகமது ஷெரீப் தங்கியிருந்த கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் முகமது ஷெரீஃபை தொடர்பு கொள்ள முடியாமல் அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குவைத் நாட்டில் உள்ள சக தொழிலாளர்களை தொடர்பு கொண்டபோது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்து ஒரு புகைப்படத்தை அனுப்பியுள்ளனர். ஆனால் அது முகமது ஷெரீப் புகைப்படம் இல்லை என ஷெரீஃபின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். எனவே முகமது ஷெரீஃபின் தற்போதைய நிலை என்ன என்பதை மத்திய மாநில அரசுகள் கண்டறிந்து தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். குவைத் தீ விபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சேர்ந்த